பர்கூர் திமுக வேட்பாளர் மதியழகன் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மதியழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். பென்னேஸ்வர மடம், சுண்டக்காப்பட்டி, ஆவத்துவாடி, ஒட்டப்பட்டி, அகரம் பகுதியில் மக்கள் இடத்தில் அவர் திமுக அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டங்களை மேலும் விரிவாக்கம் செய்யும் என்றும் தெரிவித்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மாதாந்திர நிதியுதவி, இலவச பேருந்து பயணம், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊதிய ஓய்வூதியம் போன்ற சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என கூறினார். கல்வித்துறையில் அரசு பள்ளிகளில் தரமான வசதிகள், மாணவர்களுக்கு டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் விரிவாக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். வேலைவாய்ப்பை அதிகரிக்க புதிய தொழிற்சாலைகள் மற்றும் முதலீட்டாளர்கள் என்றும் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மற்றும் பாசன வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை, இலவச காப்பீடு திட்டங்கள் மற்றும் மக்கள் நல மருத்துவ முகாம்கள் மேலும் விரிவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அடிப்படை வசதிகளாக குடிநீர், சாலை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இவ்வாறு திமுக அரசின் சாதனைகள் மற்றும் எதிர்கால வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் தொகுதி மக்களிடம் தனது வாக்குகளை சேகரித்து வருகிறார். பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இந்த பரப்புரை கூட்டம் அரசியல் சூழலை சூடுபிடித்துள்ளது.